ஹலோ கைஸ், வெல்கம் டு சினி ஸ்பாட் தமிழ். இன்னைக்கு கில்லரோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால கோலிவுட்ல இப்போ எல்லாரோட டாக்குமே கில்லரை பற்றி தான் இருக்கு. அதனால டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யாவுடைய கம்பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்டர் அண்ட் டைரக்டர் ஆகிய எஸ்.ஜே. சூர்யா 10 வருஷத்துக்கு அப்புறம் டைரக்ஷனுக்கு புதுசா வந்திருக்காரு. அதுதான் பேன் இந்தியா த்ரில்லர் படம்னு சொல்ற கில்லர் மூவி. அவர் லாஸ்டா டைரக்ட் பண்ண படம் 2015ல வந்த இசை. எஸ்.ஜே. சூர்யா ஒரு மல்டி டேலண்டட் பர்சன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் டைரக்டர் மட்டும் இல்ல, ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக்ஸ் எல்லாத்தையும் எழுதி அந்த படத்துல லீட் ரோல்லையுமே நடிக்கிறாரு. இந்த மூவிக்கு மியூசிக் போடுறது ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் தான். இந்த மூவி 5 லாங்குவேஜஸ்ல, அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தில ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் தான் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. எஸ்.ஜே. சூர்யாவுடைய ஏஞ்சல் ஸ்டுடியோவும் சேர்ந்து தான் ஜூன் 27, 2025ல அபிஷியலா பூஜை போட்டு இந்த மூவியோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ஹீரோயினா பிரீத்தி அஸ்ரானி தான் ஆக்ட் பண்ண போறாங்க. எஸ்.ஜே. சூர்யா அவங்கள கில்லர் கேர்ள்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டு இருந்தாரு. இந்த மூவி ஒரு ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் எல்லாம் கலந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவியா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. படத்தோட பெரிய போர்ஷனை இந்தியால ஷூட் பண்ணுவாங்கன்னு, கொஞ்சம் பார்ட்ஸை மெக்சிகோல ஷூட் பண்ணுவாங்கன்னு பேசிக்கப்படுது. எஸ்.ஜே. சூர்யா கில்லரை அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்காரு. லாக்டவுன் டைம்ல தான் இந்த ஸ்டோரியை எழுதினாருன்னு சொல்லியிருந்தாரு. இவரோட கம்பேக்கு விஷஸ் சொல்ற விதமா தனுஷ், ராகவா லாரன்ஸ், எஸ்.டி.ஆர். மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் விஷஸ் சொல்லியிருந்தாங்க. படத்தோட ஃபுல் காஸ்ட பத்தியும் அப்புறம் டெக்னிக்கல் கிரியோ பத்தியும் எந்த டீடைல்ஸும் இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஆனா கில்லர் கண்டிப்பா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுற படமா அமைஞ்சிருக்கு. சோ கில்லர் மூவியோட ஷூட்டிங் அபிஷியலா ஸ்டார்ட் ஆயிருச்சு. எஸ்.ஜே. சூர்யாவும் ஏ.ஆர். ரகுமானும் சேர்ந்து ஒரு ட்ரீமா இணைந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்.ஜே. சூர்யாவோட கம்பேக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் இணையும் வரை சினி ஸ்பாட்டுடன் இணைந்திருங்கள்.